கோ. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ரீசன்ட் 2 வீக்ஸாக ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. நமக்கு மட்டும்தான் ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்னு பார்த்தா பூரா பயிலும் டிப்ரெஷனில் தான் சுற்றுறான். சரி, இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாமேன்னு இன்னைக்கு ஒரு வீடியோ. சரி, இந்த 2 வீக்ஸ் ஏன் அப்படி என்ன உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துச்சு? 2 வீக்ஸ் என்னன்னா, நான் இப்போ ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் தானே, அதில் எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் ஒன்றுமே விளங்காமல் எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கிறது வந்து ஒரு இதாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து தெரில. ரைட், அந்த விஷயம் பற்றி நீங்கள் உங்கள் ஆடியன்ஸ்க்கு சொல்லலாமா, இல்லாட்டி சீக்ரெட்டாக இருக்கட்டும்னு நினைக்கிறீங்களா இப்போதைக்கு? இப்போதைக்கு வேணாண்ணா. ஓகே. அந்த விஷயத்தில் எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதில் நேரம் முடிஞ்சிருக்க வேண்டியது இன்னும் முடியல. அதான். கோ ஹெட். சரியா, இது வந்து ஒரு கன்வர்சேஷன். இது எப்படின்னா, எனக்கே ஒரு கன்வர்சேஷன் மாதிரி. சரியா, அப்படின்னு நேற்று வந்து என்னடா இது இப்படி இருக்குன்ட்டு நான் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருந்தால் மெயினாக ஒரு காமான பிளேஸ்க்கு போயிடுவேன், இல்லாட்டி ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்படி தான் இருப்பேன். அப்போ சரி ஒர்க் அவுட் பண்ணலாமே அப்படின்னு கிரவுண்டுக்கு போகிறேன். போகிற வழியில் ஒரு போய் வந்து வேலை முடிச்சுட்டு வராரு. ஒரு 25-26 வயசு இருக்கும். என்னன்னா, நான் வாரேன், அவர் அப்படி க்ராஸ் பண்ணி போகிறேன், க்ராஸ் பண்ணுறேன், பண்ணிட்டு இப்படி பார்க்குறேன், அழுகிற சத்தம். என்னடான்னு பார்த்தா அவர் அழுதுகிட்டே யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கார். எல்லாம் ஓகேயா ஃபைனா அப்படின்னு கேட்குறப்ப ஸ்ட்ரெஸ் ஐயா ஓகே தான் அப்படின்ட்டு நான் அப்படியே போகிறேன். என்னடா எல்லாமே அதே ஒரு இதில் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனு அதுலேயே இருக்காங்களே அப்படின்னு அதை பற்றி ஒரு வீடியோ தான் இன்னைக்கு. மெயினாக வந்து பிரவீன் சொன்ன மாதிரி தான், எனது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அல்லது டிப்ரெஷனு ஏன் வருதுன்னு நம்ம அந்த சோர்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். ஒரு ப்ராப்ளத்தோட வந்து சோர்ஸை ஃபைண்ட் பண்ணால் தான் அதை சால்வ் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணாமல் அதிலே இருந்தோம்னா அந்த ட்ராப்லேயே மாட்டிக்கும். ரைட், இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு பொதுவாக ஸ்ட்ரெஸ் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த வேர்டு அதிகமாகவே யூஸ் ஆகுது. இந்த ஜென்ரேஷனுக்கு எந்தெந்த வகையில் ஸ்ட்ரெஸ் வரலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்தெந்த வகையில் வராமல் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொந்த பிரச்சனை, சோக பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, வேலை பிரச்சனை, எத்தனை பிரச்சனை. எனக்கு என்னமோ நம்மளே புதுசாக ஸ்ட்ரெஸ் உருவாக்கிறோமோ. அதுவும் ஒரு இதுதான், நம்மளே ஒரு கிரியேட் பண்ணிக்கிறோம் மைண்டில். சரியா, நீங்கள் ஒரு செம்ம விஷயம் ஒன்று சொன்னீங்க. இப்போ என்ன இது வந்து என்னது அன்எடிட்டடாக தான் போட போகிறேன் இந்த வீடியோ. ரோவாக இருக்கும், எடிட்டாக அந்த மாதிரிலாம் பார்க்குறோன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. திஸ் இஸ் ரா டாக் வித் மீ. ஓகே, எங்கெல்லாம் விட்டேன் பிரவீன்? எதில் விட்டேன்? ஸ்ட்ரெஸ்ஸு தேடி போகிறோமோ. தேடி போகிறோம் இந்த சென்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறேன், இந்த விஷயம் பண்ணால் எனக்கு இந்த ரிசல்ட்ஸ் வரணும் அப்படின்னு, இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு. அது நடக்கலைன்ற நேரத்தில் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது இல்லை? சரியா, சீட்டான மாதிரி, ஏமாற்றப்பட்ட மாதிரி, ஒரு ஏமாற்றம் மாதிரி. ஆமாம், அப்படியும் வச்சுக்கலாம். அதுக்கு இல்லாமல் அது நடந்துருச்சுன்னா நான் மாறிடுவேன் நீ சொன்னீங்க, அது உண்மை தான், மாறிடுவேன். அதுக்கப்புறம் அதோட ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடாக அதோட பெருசாக நடந்தாலும் நான் மாறிடுவேன். அப்போ இந்த முந்தியெல்லாம் வந்து பீப்புள் வந்து இப்போ எனது காலையில் ஒர்க்கு போவாங்க. ஒர்க்குனா இந்த சென்ஸ் வயலுக்கு அந்த மாதிரி உடல் உழைப்புக்கு போவாங்க. அன்றைக்கு ஈவினிங் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்கலை. இப்போ வந்து எல்லாம் உட்காந்தே தான் வேலை பார்க்குறாங்க. சரியா, உட்காந்தே வேலை பார்க்குறாங்க, ஒரு டயர்டுமே இல்லை. ஆனால் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். இன்னொரு விஷயம் என்னன்னா பிரவீன், இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா அதை எடுத்துக்கங்களேன், எல்லாருமே ஹாப்பியாக தான் இருப்பாங்க.
எல்லாருமே பட்ட ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போ அதை பார்க்குறப்ப வந்து என்னடா நம்ம நம்ம மட்டும்தான் இப்போ சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு தோணும். சரியா? அப்படின்னா இப்போ ஒரு சில பேர் வந்து நேரில் பார்க்குறப்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க சோஷியல் மீடியா போஸ்ட்டு, ஸ்டோரி, ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப சோகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆ சில பேர் நேரில் சோகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதில் அப்போ எது உண்மை? இது உண்மையா? அது உண்மையா? இப்போ நமக்கு 2 லைஃப் கிரியேட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இந்த நம்ம ரியலாக கண்ணால் பார்த்து நேரில் ஒருத்தவங்க கூட பேசி இருக்கிற லைஃப், சோஷியல் மீடியா லைஃப்னு ஒன்று கிரியேட் ஆகி 2 வெர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே நம்ம மாறி மாறி வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. மாட்டிக்கிட்டோம். அது இல்லாமல் என்னது நிறைய பேர் வெர்ச்சுவல் வேர்ல்டை தான் உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களோ. இது அந்த சோஷியல் மீடியா ஓ நான் ஆரம்பிச்சிட்டாங்களோ அதுதான் வேர்ல்டாக இது பண்ணிக்கிறேன். அப்போ நான் ஒரு இது டியூஷன் கிளாஸ் செஞ்சுட்டு இருந்தேன் தானே, அங்கே உள்ள போய் கூட அவன் என்ன பார்க்குறான்னா, அந்த அவன் ஏஜ் குரூப்பில் இருக்க ஒரு ஆளுக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியா ஃபாலோவிங், ஒரு நம்பர் ஆஃப் ஃபாலோவிங் இருக்குது, அவனுக்கு அது இல்லை. அதை வச்சு தான் அவன் ஸ்டாண்டர்ட், அவன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாத்தையும் அவன் வந்து இது பண்ணிக்கிறான். ரொம்ப டேஞ்சரான இதுக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ போயிட்டு வருவோம் என்னன்னா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அதெல்லாம் தாடி தான் வந்திருக்கீங்க, எனக்கு தெரியும். மெயினாக வந்து அந்த சோர்ஸை ஃபைண்ட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு எப்படி நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா, உங்களை நீங்கள் பிஸி ஆகிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு நீங்கள் அதுக்கு போகணும். ஆக்சுவலாக அது எனக்கு பிடிச்ச விஷயமேன்னு தெரியாமல் நான் அதில் போயிட்டு செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த விஷயம் இது தான் நமக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்ட்டு பட்டுருச்சு. இப்போ அந்த விஷயம் வந்து நான் சொல்கிறதுல ஒன்றும் தப்பில்லை. எனக்கு டீச்சிங் வந்து ரொம்பவே பிடிக்கும். சரி, ஒருத்தருக்கு டீச் பண்ணுறது நேரம் வந்து எனக்கு வந்து மிகமே டைம் போகிறது பெருசாக விளங்காது. ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சரியா? ஸோ அதுதான் நமக்கு அதுதான் சரி அப்படின்ட்டு எனக்கு அதுதான் ரூட். அந்த பார்த்து நான் அப்படி என்னன்னா ஏதாவது பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கிரியேட் பண்ணுறோம். அது என்னன்னா நீங்கள் தான் அதை ஃபைன் பண்ணியே சொன்னீங்க, நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டரையா அப்படின்னு. அப்போ நானும் இது பண்ணேன். இந்த ரோடு ஆக்சுவலாக எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இதில் தான் இந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வாங்க போனேன் ஃப்ரீலான்ஸ் பண்ணி. அதனால் இது ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கப்புறம் டவுனாக இருக்கப்போ எதுக்காக அந்த பேமெண்ட் வாங்க போனீங்கன்னு? வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சால் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னா, என்னது ஏஜ் ஓஎல் முடியும்னு நினைக்கிறேன். 16-17 வயசு இருக்கும். 16-17 வயசு இருக்கும். அதெல்லாம் பெரிய இதெல்லாம் சொல்லலை. என்னது சரி சொல்லுவோம். என்னன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் ப்ரோ. அந்த கதை சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. நான் எப்படி தெரியுமா அது செட் ஆனிச்சு, நான் பாட்டுக்கு பக் பவுண்டி ஹேக்கிங் அதெல்லாம் பற்றி தேடி படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரியா? அப்போ எங்கள் வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆனிச்சா. எங்கள் வீட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆனிச்சு. அப்போ வந்து என்னது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ட் பண்ணுறதுக்கு அந்த மெஷினரிஸ்லாம் இருக்குது. சரியா? அது வந்து இது பண்ணுறதுக்கு என்னது ஹையர் பண்ணுறதுக்கு என்னது இது இருக்குது, இடம் ஒன்று, பிஸ்னஸ் பிளேஸ் ஒன்று இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம அதை போகிற நேரம் பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு வரும். சரியா? அப்போ வந்து நம்ம அப்பா இருக்காரு, அவர் வந்து தான் போயிட்டு பேசி வாங்கிட்டு வந்தார். அப்போ அவர் கேட்டுப்பார் போல் உங்கள் மகன் என்ன செய்கிறாரு அப்படின்னோட்டி, அவர் இப்போ தான் ஓஎல் முடிச்சுட்டு இருக்காரு, வெப்சைட்ஸ்லாம் டெவலப் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு வந்துட்டார். சத்தியமாக எனக்கு வெப்சைட் பில்ட் பண்ணவே தெரியாது, சத்தியமாக தெரியாது. எனக்கு பக் பவுண்டி இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பேசிக் HTML CSS அதெல்லாம் தெரியும். பேசிக்காக அந்த விஷயம் பற்றின ஒரு ஐடியாலஜி தான் சைட்லாம் ஒர்க் ஆகும் அதெல்லாம் தெரியும். நான் சைட் பில்ட் பண்ணலாம் தெரியவே தெரியாது. அப்போ நான் வந்து அப்புறம் பேசி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, என்னன்னு தெரியாது தானே, எனக்கு கியூரியாசிட்டியாக இருந்துச்சு. சரி பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு பண்ணது தான். ஆனால் நான் பண்ண சைட்லேயே அதுதான் அழகாக வந்துச்சுன்னு நீங்களே சொன்னீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அந்த சைட் வந்து இல்லை. பட் அதுக்கப்புறம் அந்த சைட்டு திரும்ப லான்ச் பண்ணுற ஐடியா ஒன்று வரைக்கும் பார்ப்போம். அப்போ செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேஸ் ஒன்று அது லைஃப்பில். அதில் கிடைச்ச பேமெண்ட்டில் தான் நான் வந்து எனக்கு சைக்கிளிங் ரொம்ப பிடிக்கும் தானே, அப்போ அந்த சைக்கிள் வந்து வாங்கினேன். சரி நம்ம பாயிண்ட்டுக்கு வரோமே. இப்போ
முந்தியெல்லாம் வந்து இப்போ நம்மளோட ஸ்கூல் இதை எடுத்துக்கங்களேன், சரியா? ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸு இல்லாட்டி பீப்புளை வந்து ரொம்ப மீட் பண்ணுவோம். இப்போ வந்து எல்லாரும் ஒர்க் முடிஞ்சா என்னன்னு புரியல. அந்த ஒரு இதுவுலுக்கே இருக்க மாதிரி இல்லை. ரேட் ரேஸ் மாதிரியா? ரேட் ரேஸ் மாதிரினா ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி கிட்டத்தட்ட. இப்போ மீட் பண்ணுறதுல யாரையும் உண்மையான அந்த ஒரு இமோஷனல் கனெக்ஷன் இல்லை தானே. சோஷியல் மீடியாவில் கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த கோமாளி படத்தில் சொல்கிற மாதிரி தான் அந்த சீன் ஞாபகம் இருக்கா? ஓ சொல்லுங்க. யாருன்னே தெரியாத என்னது ஒரு பர்சனோட மணிக்கருக்காக பேசலும், ஆனால் நேரில் ஒரு கேர்ள் வராங்கன்னா அவங்கள்ட்ட போய் பேச ஆள் இருக்காது. அப்படி தான் இருக்கும். இப்போ கேர்ள்னு இல்லை, இப்போ இந்த சென்ஸ் ஏன் சொல்கிறேன்னா, உண்மையான அந்த பர்சனல் கனெக்ஷன்ஸ் இல்லை. இப்போ ஒரு அதனால என்ன ப்ராப்ளம் வரும்னா, இப்போ ஒரு நமக்கு ஒரு ஏதாவது ஒரு ஃபெயிலியரோ பிரேக்கப்போ ஏதோ ஒரு டவுன்ஃபால் வருதுன்னா அதை யார்கிட்ட ஷேர் பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஷேர் பண்ணுறது அப்படி ஒரு பர்சனே இல்லைன்றது இந்த சென்ஸ் அது எப்படி இருக்கும்? ரொம்ப கொடூரமான விஷயம் தான். சிம்பு கூட சொல்லியிருக்காரு, நம்ம வழியில் இருக்கிறத விட நம்ம வழியை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பர்சன் இல்லைன்றது ரொம்ப வருத்தமான விஷயம். சரி, நீ வந்து 20 எப்போ நீ அப்படி 2021 2022 அதெல்லாம் பரவாயில்ல சொல்லு. ஏதோ ஒரு விஷயத்துல அப்படி இருந்தீங்க தானே. அப்போ அதுல இருந்து எப்படி ரிவீல் ஆகி வந்தீங்க? ஃபர்ஸ்ட் ரிவீல் அது வந்து டிப்ரெஷன் தான், டவுன் ஸ்ட்ரீம். அப்படின்னா நம்ம பொட்டென்ஷியல் 0 லெவலில் ரீச் பண்ணியிருப்போம். அந்த டைம் நமக்கு பிடிச்ச விஷயம் எதுவுமே பிடிக்காம போயிடும். சரியா? நம்மட்டு மைண்ட் டைவெர்ட் பண்ணுறதுக்கு செய்கிற விஷயங்கள் எல்லாமே கூட திரும்ப நம்மளை அதே லெவலுக்கு கொண்டு போக ஆரம்பிக்கும். அந்த டைம்லாம் தனியாக இருக்கிறது, அப்புறம் சம்மந்தம் இல்லாமல் சில வேலைகள் செய்ய பார்ப்போம். சரி, இது நமக்கு தேவையா தேவையில்லை, எதை பற்றியும் யோசிக்க தோணும் அது மைண்டு. அந்த டைமில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு மென்டல் பேஷண்ட்டை விட மோசமான ஒரு நிலைமையில இருப்போம். பட்டு எல்லாமே டைம் தான் காரணம். எல்லாத்துக்கும் ஒரு டைம் தேவைப்படும். அந்த டைமை நம்ம கொடுத்து ஆகணும் அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க தானே. நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து லேட் ஆகிட்டோம்னா போகிறதுக்கு டைம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஏதாவது ஒன்றுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா டைம் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிற டைம் ஃபாஸ்ட்டாக போயிடும். இதே டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க டைம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். பெயின் இப்போ ஃபஸ்ட் டைம் பெயின் வந்து ஃபேஸ் பண்ணுறவங்க, என்னை மாதிரி ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தெரியாது என்ன பண்ணணும், எது பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஓவர் கம் பண்ணி வந்துட்டாங்கன்னா போதும். தான் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரே வழி, ஒன்று வந்து டைம் கிட்ட ஒப்படைச்சிடணும். நம்மட்டு விஷயம் எல்லாத்தையும் டைம் பார்த்துக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம இப்போவும் வழக்கமாக செய்கிற விஷயங்களை வந்து அப்படி நார்மலாக செஞ்சுட்டு போவோம். அதில் நமக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது இருக்கும், அது கொஞ்சம் மெனக்கெட்டு செய்வோம். தட்ஸ் இட். ஆமாம். இப்போ நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, எல்லா டைமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. நான் ஒர்க் அவுட் பண்ணோட்டி வேற ஒரு ஜோனுக்கு போயிடுவேன் தானே. எனக்கு அந்த ஒரு எனக்கு வந்து பர்சனலாக ஒர்க் அவுட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். அவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தால் ஹெல்ப் பண்ண மாட்டேன்ல நீங்கள் இருந்த அளவு. ஆனால் இந்த சென்ஸ் வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ்னால் ஒர்க் அவுட் பண்ணால் ஷூராக நான் ரிவீல் ஆகிடுவேன். வேறு கோல்ட் ஷவர், அதுக்கப்புறம் ஒரு நேச்சரோட ஒரு கனெக்ட். இப்போ இந்த இடத்துலலாம் ஒரு சவுண்டுமே இல்லை, செம்ம ஒரு ப்ளசண்ட்டான இடம், செம்ம ப்ளசண்ட். இதே இடத்த கொழும்புல இப்படி ஒரு இடத்த நம்ம தேடி இருக்கு ஏழுமா வாய்ப்பில்லை ராஜா தான். பாருங்க நாய்க்கிட்ட ரெண்டு. நீங்க என்ன பிரவீன் நினைக்கிறீங்க? முந்தி இருந்த இப்போ பர்சனல் கனெக்ஷன்ஸ், அந்த ஃப்ரெண்டு, அந்த இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டு, நீங்க ஒரு இதில் இருந்திருப்பீங்க தானே ஃப்ரெண்டு, அந்த லைஃப் இப்போ இருக்கவங்க வந்து இப்போ இருக்க ஸ்கூல் படிக்கிறவங்க வந்து அந்த பொண்ணில் இருக்காங்களா இல்லையா? ஆக்சுவலி சொல்ல போனால் ஸ்கூல் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப் நம்ம லைஃப்பில். சரியா? நமக்கு வந்து பெருசாக டென்ஷன் ஒன்றும் இருக்காது, ஸ்ட்ரெஸ் ஒன்றும் குறைவு. சரியா? படிப்பில் இருக்கும் தான் லைட்டாக, பட் அது பெரிய அளவில் நமக்கு வந்து ஒரு இது செலுத்தாது. அப்போ அந்த லைஃப் வந்து உண்மைக்குமே அந்த லைஃப் வந்து நம்ம எப்படியுமே ஸ்கூலுக்கு ஃபோன்லாம் கொண்டு போக மாட்டோமே. ஆமாம், என்னத்தான் ஃபோன்லாம் இருந்தாலும் கொண்டு போக மாட்டோம் தானே. சரியா? அப்போ அங்கே வந்து நம்ம ஷுவராக வந்து ஒரு பர்சனோட ஒரு பர்சனலான ஒரு கனெக்ஷனில் தான் இருப்போம்.
அவங்களோட பேசுறது, விளையாடுறதா இருக்கட்டும், ஃப்ரீ பாடுற டைமில் பாட்டு பாடுறதா இருக்கட்டும், எல்லாம் அந்தந்த டைமில் வந்து சந்தோஷமா போச்சு. எப்போ இந்த ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிச்சோ வந்து அந்த ப்ரெசன்ட் லைஃப்ல இருப்போம். யா எக்ஸாக்ட்லி. பாஸ்ட் பத்தியும் ஒரு தோட்டல, ஃபியூச்சரை பற்றியும் ஒரு தோட்டல, தோட்டல அந்த நொடியை வாழ்ந்துக்கிட்டு இருப்போம், நொடி நொடியா. ஏன்னா ஸ்கூல் லைஃப் முடிஞ்சதோட தான் ரியாலிட்டி ஹிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி சில விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸை நம்ம டெய்லி மீட் பண்ணிடலாமா? மீட் பண்ணவே இல்லாது போகும். வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை அவரவருக்கு 1008 வேலை வந்துடும். கமிட்மெண்ட்ஸ்குள்ள போயிடுவாங்க. ஸோ அப்படித்தான் அது நம்ம சோஷியல் ஸ்ட்ரக்சரே அந்த மாதிரி தான் இருக்குன்றப்ப என்ன பண்ணுறது? அதான் இப்போ நீ வந்து ஒரு இப்போ ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டிப்ரெஷனோ இருக்கீங்களா, அதுக்கான சோர்ஸ் என்னான்னு ஃபைண்ட் பண்ணுங்க. சரியா? கண்டிப்பாக சோர்ஸை ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு போஸ்ட் பண்ணால வேணாம் ஃபைண்ட் பண்ண சோர்ஸை ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து என்னது சோர்ஸை ஃபைண்ட் பண்ணால் தான் அதுக்கு சொல்யூஷனை இது பண்ணலாம், அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். இப்போ வேலை இல்லை அப்படின்னா வேலை இல்லாததுக்கான ப்ராப்ளம் என்ன? உங்கள்கிட்ட ஸ்கில் இல்லையா? அப்போ இப்போ கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு பிடிச்ச வேலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஈஸியாக சொல்லிட்டேன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ் நிறையவே இருக்குது. இப்போ யூடியூபர்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். ராகுல் இருக்காரு, ராகுல், மதன் கௌரி, MKBHD, எவ்வளோ மிஸ்டர் ஜிகே வந்து என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்? அவரும் ஒரு டெவலப்பர் தான். கம்ப்யூட்டர் டெவலப்பரா? எனக்கு வந்து ப்ரோக்ராமிங்கில் முந்தைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இப்போ அந்த அளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருக்கான்னு தெரில, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறோம். ஆனால் இன்னும் ஹேக்கிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பார்ப்போம். அதில் வந்து இது பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். என்னென்னா அதுதான் இப்போ ப்ராப்ளத்துக்கான இது என்னது ப்ராப்ளம் என்னன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ வேலை பிரச்சனைனா அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஒர்க் பிரச்சனை, படிக்கிறது பிடிக்கலையா அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம். சரியா? ரிலேஷன்ஷிப் வந்து என்னது ரொம்ப இதாக இருக்கா அதை ஐடென்டிஃபை பண்ணி எல்லாமே இப்படி தான். உங்களை வந்து இது பண்ணுற எந்த ஒரு விஷயமே ஒர்த் இல்லை. உங்களை உங்களை டவுன் பண்ணுற, ஹர்ட் பண்ணுற, எப்பயுமே அந்த உங்களை டவுனாகவே இழுத்து கீழே வச்சு அடுத்த லெவல் போகாமல் வச்சுருக்க எந்த ஒரு விஷயமுமே ஒர்த்தே இல்லை. சரியா? அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வரும். சரியா? டேக்ஸ் டைம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களே செல்ஃப் லவ், அதுக்கப்புறம் அதுக்கு போயிட்டு நீங்கள் உங்களோட என்னது ஸ்ட்ரென்த்து வீக்னஸ்லாம் இது பண்ணி உங்களோட ஜேர்னியை நம்ம யாருன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னா இப்போ என்னன்னா பிரவீன், ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம ஒரு ப்ரோக்ராமிங்குள்ளே போடப்பட்டோம். இப்போ கிரேட் LKG UKG எடுத்துக்கங்களேன், எல்லாத்துக்கும் ஒரே இது ஸ்டாண்ட் அப், சிட் டவுன், எல்லாத்துக்கும் அந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணி இப்போ அதுக்கப்புறமும் ஒரே மாதிரி அந்த மைண்ட் செட்லேயே இப்போ அது முடிச்சோட்டி என்னது அப்படியே முடிச்சு வரணும்னு வைங்களேன். ஒவ்வொரு கிரேடாக ஏறி அப்புறம் டீச்சர் சொல்கிறது கேட்போம். சரியா? அப்படியே இதாகவே நம்ம யாருன்னு ஒன்று இருக்கும் தானே நேச்சுரலாக. இப்போ நான் அந்த த்ரீக்கெல்லாம் யாருன்னு அதுக்கு தெரியும். அது பாட்டுக்கு அது பண்ணுற வேலையை பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு செடி எடுத்துக்கங்களேன், அது பாட்டுக்கு அந்த செடியோட வேலை வந்து அந்த எல்லோ கலர் பூவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதுக்கு அந்த வேலை என்னன்னு ஜெனட்டிக்ஸ்லேயே இருக்குது. நம்மளுக்கும் அப்படி ஒன்று இருக்கும் சோஸா. இப்போ என்னன்னா ப்ரோக்ராம் பண்ணுறதுனால அது மறந்துடும். சரியா? இப்போ ப்ரோக்ராம் பண்ணி ஒர்க் இது ஸ்டடீஸ் முடிச்சோட்டி ஒர்க்கு போகிறோமா, அங்கே ஒருத்தர் சொல்லுவார் நீங்கள் எதை தான் பண்ணுறோம். அப்போ அதுக்கே அவங்க சொல்கிறத பிடிச்சாலையும் பிடிக்காட்டியும் சேலரிக்காக ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக பண்ணியே ஆகும். இங்கே ஒரு பயத்தில் படித்தோம், அங்கே ஒரு சேலரிக்காக ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக படித்து அது இது பண்ணிகிட்ருக்கோம். சரியா? அப்போ வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து ஒரு 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ மாறப்போகுது. சரியா? அதுவும் இல்லாமல் இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன் பிரவீன், அது இதில் ஒரு வீடியோவில் பார்த்தேன். என்னன்னா இப்போ முந்தி நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சிச்சுவேஷனில் இருந்திருப்போம் தானே, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிச்சுவேஷன் யோசிச்சுக்காங்களேன். அப்போ அந்த சிச்சுவேஷனில் இருந்தப்போ அந்த சிச்சுவேஷன் தான் இப்போ நீங்கள் இப்படி ஒரு பர்சனாக மாறுறதுக்கு காரணமாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ எனக்கும் அப்படி இருக்குது, உங்களுக்கும் அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது.
அதாவது ஒரு படத்துல இன்ட்ரோல் பிளாக் மாதிரி. அப்போ இப்போ நம்ம பெயினாக ஃபேஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், இந்த சுச்சுவேஷன் நம்ம ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு இண்டிவிஜுவலாக யாரும் நம்மளை போல்ட் பண்ணுறதுக்காக ஏன் வந்திருக்க கூடாது? இப்போ இதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் இதுலேருந்து இப்படி இதாகி நம்மளை பில்ட் பண்ணிக்கிறோம்னா நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அதுதான் மெயின் திங். உங்களை வந்து கீழே இழுக்கிற எந்த ஒரு விஷயமே வர்த் இல்லை. சரியா? இப்போ ஏன் இதை மெயினாக பேச வரேன்னா, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். இப்போ இதை வந்து ஒரு பேசுனா இன்னொருத்தரோட டிஸ்கஸ் பண்ணால் அது வந்து என்னது குறையும், இந்த சென்ஸ் ஒரு ஆறுதலாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா பிரவீன், ஷேர் பண்ணுறதுக்கு பர்சன் இல்லை. எல்லாரும் எல்லாத்துக்கும் அவங்க வேலையெல்லாம் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்காங்க. அதான் யார்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து என்னது, அதனால என்ன பண்றாங்க, ஷார்ட்கட்டை யூஸ் பண்றாங்க. அடிக்ஷன்ஸ். இப்போ அடிக்ஷன்ஸுக்கு அளவா இது என்னது இல்லாம அளவுகோல் இல்லை. அளவுகோலே இல்லை, அடிக்குவேட்டா இருக்குது. அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. ஆல்கஹால் இருக்கு, என்னது சிகரெட் இருக்கு, ஸ்மோக்கிங் இருக்கு, ட்ரக்ஸ், சோஷியல் மீடியா, அது பத்திர வீடு தடை செய்யப்பட்டு நிறைய ட்ரக்ஸ், அதுக்கப்புறம் என்னது போனோகிராஃபி இருக்கு, சோஷியல் மீடியா மெயினாக. இப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால என்னதுன்னா, இப்போ இந்த ட்ரப்பில் வந்து மாட்டிக்குவான். இப்போ அவன் டோபமைன் லெவல்லாம் கீழே இருக்கும், ஹோமோன்ஸ்லாம் இதாக இருக்கிறப்ப இதில் ஏதாவது இன்டல்ஜ் பண்ணிட்டு அவன் கொஞ்சம் நார்மலாக இருப்பானா, அது அவனுக்கு ஒரு என்னது சின்ன ரிலீஃபாக இருக்கும். நம்ம வெளியே வந்துட்டோம். அப்போ திரும்ப அதை யூஸ் பண்ணி திரும்ப எப்படியும் டோபமைன் கீழே தானே போகுது. டோபமைன் இந்த சென்ஸ் ஹோமோன்ஸ்லாம் அவன் திரும்ப டவுன்ஃபால் போகிறப்ப திரும்ப அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். அதே ட்ரப்புக்கும் மாட்டிக்குவான். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா யார்கிட்டாவது ஷேர் பண்ணுங்கள். எந்த ஒரு ப்ராப்ளமுமே சொல்யூஷன் இல்லாமல் உங்களுக்கு வராது. உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாத எந்த ப்ராப்ளமுமே உங்களுக்கு வராது. சரியா? கண்டிப்பாக. அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலன்னு அர்த்தம். சரியா? உங்களோட நீங்கள் உட்காருங்க, உங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் யார், நீங்கள் உங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அதெல்லாம் நீங்கள் இது பண்ணி செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. செல்ஃப் எஸ்டீம். செல்ஃப் எஸ்டீமை, உங்களோட செல்ஃப் எஸ்டீமை டெவலப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெயினாக ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஸ்வெட் வந்து வெளியே வர மாதிரி ஏதாவது பண்ணோன்னா செம்ம ஃபீலாக இருக்கும். இப்போ அண்ணாக்கு வந்து ஸ்விம்மிங், எனக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது பிடிக்கும். அந்த மாதிரி தான். வேறு என்ன எப்படின்னு சொல்ல போனால், ஃபஸ்ட்டு உங்கள் செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க, அப்புறம் அதை சுற்றி உங்கள் செல்ஃபை க்ரியேட் பண்ண ஆரம்பிங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு உங்கள் செல்ஃப் பண்ணிக்கோங்க, அப்புறம் அதை சுற்றி உங்களோட செல்ஃபை அப்படியே க்ரியேட் பண்ணிட்டு போங்க. என்ன இருந்தாலும் வந்து அந்த ஃபீல்டுக்கே போயிடுறாங்க. என்னடா இந்த வாழ்க்கை, இதுவரை தான் நம்மளோட வாழ்க்கை, பிறக்காமே இருந்துக்கலாம், அந்த ஃபீல்டுக்கு போயிட்டீங்கன்னா இப்போ என்னன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சுக்குவீங்க, அந்த மாதிரி சாங் கேட்டுக்குவீங்க, இன்னும் அந்த ஃபீல்டுக்கு போயிடுவீங்க. நம்ம வேல்யூ இன்னும் புரியலன்னு அர்த்தம். இன்னும் அந்த ஃபீல்டுக்கு போயிடுவீங்க. அப்புறம் உங்களோட வேல்யூ உங்களுக்கு புரியலைன்னு அர்த்தம். வேற என்ன பிரவீன்? அந்த ஷாப்பும் வரப்போது, அதையும் அப்படியே பார்த்துட்டு இந்த கிளையண்ட் வந்து ரொம்ப பர்சனல் கனெக்ஷனான கிளையண்ட். வந்து ஃபர்ஸ்ட்டு என்னை நம்பி ஒர்க் கொடுத்த கிளையண்ட் இருக்காரோ தெரியல. சின்ன ஷாப்புன்னு தான். இப்போ அங்கே ஒரு பிரான்ச் இருக்குன்னு நினைக்கிறேன், டவுனில் ஒரு பிரான்ச் இருக்கு போல. வீடியோ எடுக்க பெர்மிஷன் இருக்கு, அப்படியே போயிடும் ஃபாஸ்ட்டாக. இதுதான் அந்த ஷாப். ஸோ இதோட எண்ட் பண்ணுவேன்னா வீடியோவா? ஸோ அப்படியே பேசிட்டு டவுனுக்கு வந்துட்டோம். பாய் காய்ஸ். ஏதாவது இன்னும் உங்களுக்கு இதுதான் ஷாப். அந்த ஷாப் நான் சொன்ன ஷாப் வந்து இது தான். ஸோ பாய் காய்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி இப்படி ஃப்ராங்காக ராவாக டிஸ்கஸ் பண்ணுறோன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கு இருக்கேன். Let's finish the video right here. See you on the next video. Bye.
போகிற வழியில் தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னென்னா, இவர் சொன்னார் வந்து நம்ம வந்து விர்ச்சுவல் வேர்ல்டை வந்து இன்னும் உண்மையான வேர்ல்டுன்னு நம்ம ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு. அது ரொம்பவே உண்மை. என்னென்னா, சும்மா நமக்கே தெரியாமல் நம்ம ஒரு மாஸ்க் மாட்டிக்கிட்டு தான் போயிட்டு இருக்கோம். மாஸ்க் ஒன்று மாட்டிக்கிட்டு உள்ளே வந்து பெயின் எல்லாமே இருக்கும். அது வந்து வெளியே ஹாப்பியாக காட்டுற மாதிரி, இல்லாட்டி வெளியே பெயினாக காட்டிக்கிட்டு உள்ளே ஹாப்பியாக அப்படி இருக்க மாட்டாங்க. நம்ம என்னென்னா உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று காட்டிக்கிட்டு அப்படி இருக்கும். 2 மாஸ்க் போட்டுக்கிட்டு. சோஷியல் மீடியா எடுத்தீங்கன்னா பாருங்கள், எல்லாருமே ஹாப்பியாக தான் இருப்பாங்க. பட் ரியாலிட்டி அப்படியா இருக்குது? சோஷியல் மீடியா எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே சக்ஸஸ் ஆகிருப்பாங்க, சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. அப்போ ரியாலிட்டி அப்படியா இருக்குது? ஒவ்வொருத்தரோட சர்டன் ஃபேக்டர்ஸ் அதை கன்சிடர் பண்ணி அதெல்லாம் மாறும். ஏன்னா அது என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் அந்த மாஸ்க்கை ஃபஸ்ட்டு கழட்டிட்டு உங்களை நீங்களே ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணி, நான் இதான் என்னோட வேல்யூஸ், நான் இதான் என்னோட வேல்யூஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி என்னது உங்களோட ஐடென்டிட்டியை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சரியான ஐடென்டிட்டியை வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். பை. ஒரு விஷயம் இருக்கு.